திருச்சியில் குதிரை பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்தில் திமுக நிர்வாகி படுகாயமடைந்தார். திருச்சியில் குதிரை பந்தயத்தின் போது திமுக நிர்வாகி கீழே விழுந்து படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள குண்டூர் 100 அடி சாலையில் தமிழ்நாடு மாநில குதிரை உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் நலச்சங்கத்தின் சார்பில் 1ஆம் ஆண்டு குதிரை பந்தயம் நடந்தது. இதனை தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். அப்போது ஏற்பட்ட திடீர் தள்ளுமுள்ளு காரணமாக குதிரை ஒன்று கூட்டத்தை உரசி சென்றது. அப்போது திமுக பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவருமான சண்முகம் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து சென்ட்ரல் மீடியனில் மோதி விபத்திற்குள்ளானது. கள்ளக்குறிச்சி அருகே தனியார் ஆம்னி பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்ட்ரல் மீடியனில் மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து 16 பயணிகளை ஏற்றிக்கொண்டு கரூர் நோக்கி சென்றபோது நிகழ்ந்த இந்த விபத்தில் நாமக்கலைச் சேர்ந்த ஜியாவுதீன் உயிரிழந்த நிலையில் 5ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. கேரளாவில் வாகன நிறுத்துமிடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் ரயில் நிலையம் அருகே வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூர் ரயில் நிலையத்தை ஒட்டி வாகனங்கள் நிறுத்தும் இடம் உள்ளது. இவ்விடத்தில் 600க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் திடீரென ஒரு இருசக்கர வாகனத்தில் தீப்பிடித்து உள்ளது. அருகில் இருந்த வாகனங்களுக்கும் தீ பரவியதால் பல இருசக்கர வாகனங்கள் தீக்கிரையாகின. மேலும் மரங்கள் மற்றும் ரயில் இன்ஜினில் தீ பரவியதால் உடனடியாக இன்ஜின் அங்கிருந்து அகற்றப்பட்டது. 42 வயது பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் ஒரு பொறியியல் பட்டதாரி இளைஞரை கைது செய்திருக்காங்க. நகைக்காக நடந்த கொலையின் பகீர் பின்னணி என்ன? வெள்ளை நிற வீட்டில் ஒலித்த ஒப்பாரி சத்தம் அன்று ஒட்டுமொத்த ஊரையும் இரண்டாக்கியது. தடயவியல் துறை மோப்பனாயுடன் களத்தில் இறங்கிய போலீசார் ஊரையே சல்லடை போட்டு சலித்தனர். பாத்ரூம் டைல்ஸ் தரையில் படிந்திருக்கும் இரத்த கரைகள் தான் அத்தனை பரபரப்புகளுக்கும் ஒற்றை சான்று. நடந்திருப்பது ஒரு கொடூர கொலை. இந்த வீட்டைச் சேர்ந்த நடுத்தர வயது பெண் அதிகாலையிலேயே கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள செய்தியாளர் சுலைமானுடன் விசாரணை களத்தில் இறங்கினோம். கொல்லப்பட்டவர் முருகசெல்வி, 42 வயதாகிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்த அரியநாயகிபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அருணாச்சலபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர். இவரது கணவர் ஐயங்கண்ணு வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். இந்த தம்பதிக்கு 10 வயதில் மகள் உள்ளார். தற்போது மார்கழி மாதம் என்பதால் அப்பகுதியில் உள்ள கோயிலில் தினசரி நடைபெறும் பஜனை நிகழ்ச்சிக்கு முருகசெல்வி சென்று வருவது வழக்கம். ஆனால் சம்பவத்தன்று அதிகாலை அவர் பஜனைக்கு செல்லவில்லை. மாறாக அவரது வீட்டிலிருந்து முருகசெல்வி அக்கா செத்து கிடக்கிறாங்க என்ற ஒரு அலறல் சத்தம் மட்டுமே ஒலித்திருக்கிறது. உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று பார்த்தபோது முருகசெல்வி முகத்தில் பலத்த காயத்துடன் கழுத்தில் கம்பியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தார். இதனையடுத்து போலீசார் சடலத்தை ஆய்வு செய்தபோது முருகசெல்வியின் கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது. எனவே இது நகைக்காக நடந்த கொலையாக இருக்கலாம் என போலீசார் அனுமானித்தனர். அதனைத் தொடர்ந்து சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் முருகசெல்வி இறந்து கிடந்ததை முதலில் பார்த்து சத்தம் போட்ட நபரிடம் விசாரணை நடத்தினர்.
அதில்தான் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்தது. அந்த நபர் வேறு யாரும் அல்ல, அரியநாயகிபுரத்திற்கே அதிகாலையில் பால் ஊற்ற வரும் வட நத்தம்பட்டியைச் சேர்ந்த சரத். 24 வயதாகிறது. இவர் ஒரு பொறியியல் பட்டதாரி. வேலை கிடைக்காததால் பால் வியாபாரம் செய்து வந்த சரத் ஒரே நாளில் கோடீஸ்வரனாக வேண்டும் என கனவு கண்டிருக்கிறார். அதற்கு ஒரு லாரியை வாங்கி படிப்படியாக உயர நினைத்துள்ளார். ஆனால் அவரிடம் பணம் இல்லை. இந்த நிலையில் பால் ஊற்ற வரும்போது முருகசெல்வி தனியாக வசித்து வருவதை நோட்டமிட்டிருக்கிறார். அப்போது அவரது கழுத்தில் தங்க நகைகள் மின்னுவதையும் கண்டிருக்கிறார். உடனே அந்த தங்க நகைகளை கொள்ளையடித்து பணக்காரனாக திட்டம் போட்டிருக்கிறார் சரத். அதன்படி சம்பவத்தன்று அதிகாலை பால் ஊற்ற வரும்போது பாத்ரூமில் வைத்து முருகசெல்வியிடம் 4 சவரன் நகையை பறித்துள்ளார். அப்போது முருகசெல்வி கத்தி கூச்சலிட்டதால் எங்கே மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்தில் அவரை கம்பியால் குத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு நாடகமாடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் அவர் கொள்ளையடித்த நகைகளை ஆளில்லாத இடத்தில் புதைத்து வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சேர்ந்தமரம் போலீசார் சரத்தை கைது செய்தனர். மேலும் அவர் திருடிய 4 பவுன் நகை மற்றும் கொலைக்கு பயன்படுத்திய கம்பியையும் பறிமுதல் செய்தனர். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை பாதுகாப்பு மிக்க அதிபர் மாளிகையில் புகுந்து அமெரிக்க ராணுவம் சிறைபிடித்தது எப்படி என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க ராணுவத்தின் உச்சபட்ச பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவான டெல்டா போர்ஸ் இந்த நடவடிக்கையில் நேரடியாக களமிறங்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் வெனிசுலா அரசில் அங்கம் வகிக்கும் உளவுத்துறையினர் சிலரும் மதுரோவின் இருப்பிடத்தை அமெரிக்க ராணுவத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதை வைத்துதான் அமெரிக்காவிற்கு சொந்தமான 150க்கும் அதிகமான விமானங்கள் வெனிசுலா தலைநகர் கராகஸில் அதிரடியாக களமிறங்கி தலைநகரின் மின் இணைப்பை துண்டித்து உள்ளூர் நேரப்படி நள்ளிரவு 2 மணிக்கு அதிபர் மாளிகையில் ராணுவம் நுழைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பேட்டி ஒன்றில் உறுதிப்படுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாம் கைதாக போவது தெரிந்ததும் எஃகு கோட்டைக்குள் நுழைய மதுரோ முயன்றதாகவும் ஆனால் கதவை பூட்ட முடியாததால் அவர் வசமாக சிக்கிக் கொண்டதாகவும் நகைப்புடன் கூறினார். இதேபோல வெனிசுலா அதிபரை கைது செய்ய ஆபரேஷன் அப்சல்யூட் ரிசால்வ் என்ற பெயரில் அமெரிக்க ராணுவம் மாதக்கணக்கில் ஒத்திகை பார்த்து கனக்கச்சிதமாக திட்டத்தை செயல்படுத்தியதாக அமெரிக்க ராணுவ தலைமை தளபதி ஜேன் கெய்ன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெனிசுலா அதிபர் மதுரோ அவரது மனைவி படுக்கை அறையிலிருந்து இழுத்து செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவில் அமெரிக்க படை மேற்கொண்ட அதிரடி கைது நடவடிக்கையின் போது அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை படுக்கை அறையிலிருந்து இழுத்து சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் கராகஸ் அருகே பலத்த பாதுகாப்புடன் கூடிய ராணுவ தளத்திற்குள் அமைந்துள்ள வீட்டில் நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவி சிலியா புளோரஸ் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அங்கு அதிரடியாக நுழைந்த அமெரிக்க படையினர் இருவரையும் படுக்கை அறையிலிருந்து இழுத்து சென்றதாகவும் CNN அறிக்கையின்படி தகவல் கிடைத்துள்ளது. வெனிசுலா தலைநகர் கராகஸில் அதிபர் மதுரோவை அமெரிக்க ராணுவம் கைது செய்த போது நடத்திய வான்வழி தாக்குதல் தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. கராகஸில் அமெரிக்க ராணுவம் குண்டுகளை வீசியதால்
பல மீட்டர் உயரத்திற்கு கரும்புகை சூழ்ந்தது. இருப்பினும் இதில் ஏற்பட்ட சேத விவரம் வெளியாகவில்லை. அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் வெனிசுலாவில் 40 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுலாவில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெனிசுலாவுக்குள் அதிரடியாக நுழைந்த அமெரிக்க ராணுவம் அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தது. இந்நிலையில் தலைநகர் கராகஸில் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் பொதுமக்கள், ராணுவ வீரர்கள் என 40 பேர் வரை கொல்லப்பட்டதாக வெனிசுலாவின் மூத்த அதிகாரி அளித்த தகவலை மேற்கோள் காட்டி தி நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. வெனிசுலா அதிபரை அமெரிக்கா சிறைபிடித்ததை கண்டித்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமெரிக்க தேசிய கொடியை எரித்து இடதுசாரி ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். De même plus faire semblant, parce qu'on a connu à une époque le peuple vénézuélien est souffrant. மேலும் ஈராக்கில் அமெரிக்கா அண்மையில் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டிய அவர்கள் வெனிசுலா ஒன்றும் பாக்தாக் அல்ல என பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டனர். சென்னையில் அறுந்து கிடந்த மின்கம்பியை தொட்ட சிறுவன் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் வீட்டின் அருகே தேங்கியுள்ள மழை நீரில் மீன்பிடிக்க சென்றபோது சாலையில் அறுந்து கிடந்த மின் கம்பியை தொட்டதில் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருகில் இருந்தவர்கள் சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வாலாஜாபாத் அருகே நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே நகைக்காக மூதாட்டி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நத்தாநல்லூர் கிராமத்தில் வசித்து வந்தவர் மூதாட்டி அலங்காரம். இவருக்கு மகன் மற்றும் மகள்கள் உள்ள நிலையில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த மாதம் 16ஆம் தேதி அலங்காரம் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு அவர் அணிந்திருந்த தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தது. சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த வாலாஜாபாத் போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளியை தீவிரமாக தேடி வந்தனர். அதன்படி அதே பகுதியைச் சேர்ந்த ராமராஜன் என்ற இளைஞரை சென்னை தாம்பரத்தில் வைத்து கைது செய்த போலீசார் நகைகளையும் பறிமுதல் செய்தனர். ராமராஜன் செல்போன் எதுவும் பயன்படுத்தாததால் போலீசார் 18 நாட்கள் தொடர் தேடுதல் வேட்டை நடத்தி தாம்பரம் அருகே சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். சென்னை பெரம்பூர் அருகே சரித்திர பதிவேடு ரவுடி போலீசாரை கத்தியால் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தன்று ஏகாங்கிபுரம் ராஜீவ்காந்தி நகர் அருகே கத்தியுடன் சரித்திர பதிவேடு ரவுடி அப்போ என்பவர் மது போதையில் தகராறு செய்து வந்துள்ளார். அங்கு சென்ற போலீசார் அப்போவை கைது செய்ய முயன்றபோது அங்கிருந்து தப்பி ஓடி போலீசாரை கத்தியால் தாக்க முயன்றுள்ளார். மேலும் தன்னைத்தானே கிழித்துக் கொண்டும் கற்களை வீசி எரிந்தும் ரகளை செய்துள்ளார். அப்பு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் போலீசாரை கண்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். போலீசார் அவரை பிடிக்க முயன்றபோது அப்போ கீழே விழுந்து இடது கை மற்றும் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. பின் அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே லாரி மீது மினி லோடு மோதி கோர விபத்து நிகழ்ந்தது. காஞ்சிபுரம் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நின்றிருந்த லாரி மீது மினி வேன் மோதியதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பெங்களூரில் இருந்து ஏணி, போர்ட் லைட் உள்ளிட்ட உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு சென்னை நோக்கி வந்தபோது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் கேரளாவைச் சேர்ந்த ஓட்டுநர் திலீப் மற்றும் ஸ்டானி ஆகியோர் உயிரிழந்தனர். வேனில் உறங்கிக் கொண்டிருந்த நிராஜ் படுகாயமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சென்னை திருமுல்லை வாயிலில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு மாநகர பேருந்து மோதிய விபத்தில் 3 வாகனங்கள் சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மலர் அலங்கரிப்பிற்காக சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனம் மீது அரசு மாநகர பேருந்து மோதியதில் முன்னால் இருந்த கார் மற்றும் இருசக்கர வாகனமும் சேதம் அடைந்தது. இந்த விபத்தில் 2 குழந்தைகள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மின்கம்பம் ஒன்றும் உடைந்த நிலையில் அப்பகுதி முழுவதும் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டது. விபத்து தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள ஆவடி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.